மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள வெட்டாற்றை தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செண்பகச்சேரி, பாண்டூர் உள்ளிட்ட 20 கிராமங்களுக்கான எல்லை வாய்க்கால் என்று அழைக்கப்படும் வெட்டாற்றில் ஆகாய தாமரைகள் மற்றும் கோரைகள் மண்டி காடு போல் காட்சி அளிக்கின்றது. கங்கனமுத்தூர் கிராமத்திலிருந்து பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால் இது எங்கே தொடங்கினா திருமங்கலத்தை தொடங்கி பாண்டூர்லேருந்து ஆரம்பித்து கங்கனமுத்தூர் உக்கடை வழியாக என்ன பண்ணுதுன்னா பாலாக்குடியில் போய் சேருது. இந்த வாய்க்காலை நம்பி ஒரு 25,000 ஏக்கர் நிலம் வந்து பாசன காலாவும் ஒரு 5,000 ஏக்கருக்கு வந்து இது வடிகாலாகவும் இருக்குது. இந்த வாய்க்காலை வந்து தூர்வாரி குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருடம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா குறுவை சாகுபடி பல்லாயிரம் ஏக்கர் அருமொழிதேவன், உக்கடை, பாண்டூர், பனையூர் போன்ற கிராமங்கள்லாம் இந்த தண்ணியில் என்ன இந்த விளைச்ச தண்ணியில் கிடக்கு. இந்த ஆற்றுனால தான் கிடக்கு. இதில் வந்து இந்த ஆகாய தாமரை இல்லைன்னா தண்ணி சீக்கிரமாக வடிஞ்சிருக்கும். இந்த விவசாயிகள் வந்து இந்த அறுவடை பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து இந்த மழை காலத்துக்கு முன்கூட்டியே இப்போ வந்து மழை பெய்யுது. இந்த விவசாயிகள் இப்போ மாட்டிக்கிட்டாங்க. மழை காலம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதிகமாக மழை பெய்யுமானாங்கிறதே தெரியல. ஏன்னா இப்போ மழை காலம் தொடர்றதுக்கு முன்னாடியே மழை ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இந்த வாய்க்காலை தூர்வாரினா தான், இந்த ஆகாய தாமரை எடுத்தால் தான் வர மகசூலை வந்து நாங்கள் காப்பாற்றலாம். அதோடு மட்டும் இல்லாமல் தேவனூர், கங்கனமுத்தூர், ஏனாதிமங்கலம், அனுமநாதபுரம் போகிற ஏரியாக்கள் இதுதான் வடிகால். மழை பெஞ்சிச்சுன்னா இந்த கிராமங்கள்லாம் சூழ்ந்துடும். எப்பயுமே பின்தங்கிய கிராமம் கங்கனமுத்தூர், தேவனூர் கிராமம் பின்தங்கிய கிராமம். இதை தூர்வாரலைன்னா கிராம மக்களும் கஷ்டப்படுவாங்க, இருக்கிற மகசூலும் வீணாக போயிடும். விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கும். உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகள் அனுப்பி ஆய்வு செய்து உடனடியாக தூர்வாரணும்.